வணக்கம் அன்பு நண்பர்களே. நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் தாண்டி சாமானிய மக்கள் வர அத்தனை வரையுமே உலுக்கியிருக்கு. ரொம்ப முக்கியமா 46 வயதுல இப்படி ஒரு மரணமா அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியில திரையுலகம் மட்டும் இல்லாம தமிழக மக்களும் உறைந்து போயிருக்காங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் ரோபோ சங்கர் அவர்களோட ஆரம்ப காலத்துல இருந்தே மேடை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று கிட்டத்தட்ட அவர் சமீபத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் வர அவரோடவே பயணித்த ஆசை நாயகன் அப்படின்னு எல்லா ரசிகர்களாலும் கொண்டாடப்படக்கூடிய அஜித் அவர்களால் புகழ்பெற்ற அஜித் கெட்டப் போடக்கூடிய அஜித் ராஜா அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச இருக்கோம். ரோபோ சங்கர் அவர்களை குறித்து பல விஷயங்களை நம்மோட அவர்கள் பகிர்ந்துக்க இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட ஆசை படம் வெளியான நேரம், அந்த ஆசை அப்படிங்கக்கூடிய படத்தினுடைய ஆசை ராஜா அப்படின்னு அந்த கெட்டப்ல இருந்தே ஆரம்பிச்சு இன்னைக்கு வர அஜித் கெட்டப் போட்டுட்டு இருக்கீங்க சார். கிட்டத்தட்ட எத்தனை நிகழ்ச்சிகள் ரோபோ சங்கர் அவர்களோட சேர்ந்து மேடை நிகழ்ச்சிகளில் பயணிச்சிருக்கீங்க சார்? ஆரம்ப கட்டத்திலேருந்து நான் என்னுடைய மாவட்டமான கன்னியாகுமரி நாகர்கோவிலேருந்து என்னோடய கலை பயணத்தை ஆரம்பித்து இங்கே இருக்கிறனால வாழ்வாதாரம் கிடைக்காதனால நான் மதுரையை நோக்கி பயணம் பண்ணும்போது மதுரையில் அன்னைக்கு வந்து உலக புகழ் அபிநயாவில் ஆரம்பித்து இளையநிலாவிலேருந்து ஆரம்பித்து நாங்கள் ஆடிட்டு இருக்கும்போது அன்னைக்கு அவர் நடன கலைஞராக தான் எங்கள் மூலம் அறிமுகமானார். ஓகே. அப்போ வந்து சாதாரண ஒரு மனிதர் எதையுமே வெற்றியாக கொண்டு போன ஒரு முயற்சியில் தான் இருப்பார். அப்போவே அவர் வந்து சினிமா துறையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு சாதனையோட ஆசையோடு தான் அவரை மதுரையில் சந்திக்கும் போது அப்படி நம்ம நிகழ்ச்சிகள்லாம் நிறைய வந்திருக்காரு. நானும் அவர் கூட நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அவர் சந்திக்கிற வேலையில் தான் அவர் கூட நான் பயணித்தது 26-27 ஆண்டுகளாக நான் அவங்களோட 18 வயதுல இருந்தே நட்பா இருந்திருக்கீங்க. இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அவரோட விஷிங் எப்போவுமே இருக்கும். இந்த வருஷம் டிசம்பர் 25 பிறந்தநாள். வருஷம் என்னை விஷ் பண்ணுற மனிதர் இந்த தடவை எனக்கு அப்படி இல்லை. மிஸ் பண்ணுறோன்னா எனக்கு அவரை நினச்சாலே ரொம்ப கண்ணீர் தான் அதிகமாக வந்துடும். நேற்று நைட்டு ஃபுல்லாக என்னால் தூக்கமே இல்லை. இப்படி ஒரு மாமனிதர், ஒரு நல்ல மனம் கொண்டவர், அவர் கூட பழகணும் அவ்வளோவருக்கும் தெரியும். அப்படி ஒரு யார்கிட்டையும் வந்து நான் ஒரு நடிகன், நான் ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லி அந்த மாதிரி பழகக்கூடிய மனிதர் கிடையாது. அவங்க குடும்பமாக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், எல்லார்ட்டும் அன்பாக பழகக்கூடிய ஒரு மனிதர். சரி, நீங்கள் பார்த்த அந்த மதுரையில் ஒரு மேடை கலைஞராக ரோபோ சங்கர் அவர்களை பார்க்குறீங்க. அன்றைக்கி வெறும் சங்கராக கூட அவர் இருந்திருக்கலாம். அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து அவர் உச்சத்துக்கு போயிட்டார். ஒரு கட்டத்தில் அஜித் கூட நடிக்கிறாரு, விஜய் அவர்களோட நடிக்கிறார், பெரிய நடிகர்களோட நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த நேரமும் அந்த மேடை கலைஞர்களோட எந்த அளவு நட்பாக இருந்தார்? இன்னைக்கும் உட்பட இன்னைக்கு அவர் சாதத்துக்கு முன்னாடி வர என்ன சொல்லுவாருன்னா, நான் ஒரு மேடை கலைஞர் தான் சொல்லுவார். இன்றைக்கி நிறைய நண்பர்கள் அங்கே மதுரையில் தொட்டு ஆரம்பித்து சென்னையில் போயிருக்கிறாங்க. எல்லாம் மேடை கலைஞர் தான் இருக்கிறார். இன்றைக்கி வரவங்க அவ்வளோ மேடை கலைஞர் தான். மேடை கலைஞரில் வந்தவங்க தான் டிவிலையும் படத்துலேயும் வந்தவங்க. சிவகார்த்திகேயன் உட்பட இன்றைக்கி சந்தானம் உட்பட எல்லாம் மேடை கலைஞர்கள் தான். இவங்கெல்லாம் மேடைக்கு வரும்போது அவருக்கு எல்லாரும் வளரும்போது இவரோட வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருந்து ஷார்ட் டைமில் வந்தாங்க, பெரிய லெவலில் வந்தாங்க. சமீபத்தில் கூட நாகூரில் வரும்போது நான் அவர் கூட ஃபுல்லாக பயணிச்சிருக்கனால அவர் வந்து எந்த ஒரு உச்ச நடிகர்னு ஒரு மனசில் அவர் என்றைக்குமே காமிச்சிருக்காரு. ரொம்ப இயல்பான டைப் தான். சாதாரண டைப்பு. ரோட்டில் நடந்து போக சொன்னாலும் நடந்து போய் நிற்பார். காரில் தான் போகணும், அந்த மாதிரி என்ன அவர்கிட்ட என்றைக்குமே கிடையாது. மேடை கலைஞர்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பார். நீங்கள் அவர்கிட்ட பார்த்து வியந்த குணங்கள்லாம் என்ன சார் ரோபோ சங்கர் அவர்கிட்ட? பசின்னு சொன்னால் அப்படி செய்யக்கூடிய. இன்றைக்கி கூட தாடி பாலாஜி சொன்னார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டானா அவங்க வீட்டிலேருந்து சமையல் பண்ணி, அஜித் சார் எப்படி செய்கிறாரோ அவங்க வீட்டிலேருந்து சமையல் பண்ணி கொண்டு வந்து எல்லாரும் கொடுப்பாங்க. பசின்னு ஒருத்தர் போய் அவர்கிட்ட சொல்லிடக்கூடாது. சமீபத்தில் என்னோட தம்பி ஒரு பேட்டியில் கூட சொன்னார். இன்றைக்கி கூட அவரை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற வழியில் கூப்பிட்டு சாப்பிடாம போயிட்டு அவனை திருப்பி வர சொல்லு அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து கூப்பிட்டு அவன் சாப்பிட்டு கூப்பிட்டான். அந்த பையன் அழுது பேசணும் கூட நான் இப்போ வீடியோவில் பார்த்தேன். ரோபோ சங்கர் அவர்களோட வசதியான வாழ்க்கை நமக்குலாம் தெரியும் சார். ஆரம்ப காலம் அந்த மேடை கலைஞருக்கு எந்த அளவு வழிகள் இருந்துச்சு? வழிகள் அதிகம், அவமானம் அதிகம், சம்பளம் தர மாட்டாங்க, கூட்டு போய் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அவர் அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த சாயத்தை போடுவார், சில்வர் சாயம் போட்டு பாடி பண்ணுவார். பாடி அவர் வெறும் சங்கர் தான். அது பண்ண 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 ரோபோ சங்கரும் மாறிக்கிட்டார். இன்றைக்கி அது பண்ணிட்டு போகும் நிறைய இடங்கள்ல அவமானங்கள் பட்டிருக்காரு. எனக்கு சொல்லியிருக்காரு, மச்சான் அங்கே போய் கேவலப்பட்டிருக்காங்க. மாமா மச்சான் தான் கூடாது. நான் அதுக்கு முன்னாடி நண்பராக பழகினோம். கல்யாணம் பண்ண அப்புறம் அது எங்கள் அக்காவை தான், என் அக்கா அண்ணன் தான் கூப்பிட்டு, நான் அக்கா தான் கூப்பிடுவோம். அப்புறம் மாமா மச்சான் மாதிரி தான் பேசுவோம். அவ்வளோ அவமானப்படாமல் நிறைய கேவலங்கள் பட்டிருக்காரு. நிறைய இடத்துல போய் பணமே கிடைக்காம வந்திருக்கிறாரு. சில நிகழ்ச்சியில் அவர் மிமிக்ரி பண்ணவங்க கூட சொல்லுவார், நான் மிமிக்ரி பண்ணிகிட்டே இருப்பேன், எல்லாரும் போயிடுவாங்க, ஒரே ஒருத்தர் இருந்து கை தட்டிட்டு இருப்பான். என்னன்னு கேட்டால் அந்த ஆடியோக்காரன் பாரு, ஏன்னா அவன் அந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு பயந்து ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க. அப்படிலாம் மேடம் நிறைய அனுபவப்பட்டிருக்கோம் நாங்கள்லாம். வண்டியில் போயிட்டே இருப்போம். எங்களை கூட்டு போனவர் ஓனர் நினைச்சு வரனா வேனில் போயிட்டு ஒரு கட்டிங் வரும்போது டக்குன்னு இறங்கி போயிடுவார். அந்த
ஸ்பீட் பிரேக்கரில் இறங்கி போயிடுவார். நாங்கள் இறங்கி பார்க்க ஓனர் இருக்க மாட்டோம். ஓகே. இருந்து கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி இதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் ஏமாந்து வந்த காலங்கள் நிறைய உண்டு. ஆரம்ப கால அவருடைய வாழ்க்கை ரொம்ப கடினமா இருந்துச்சுன்னு சொன்னீங்க சார். எப்படி சார் பொருளாதார ரீதியா தாக்கு பிடித்ததெல்லாம் அந்த காலத்துல ஏதாவது சிரமங்களை பேசியிருக்காரு அவங்க கிட்ட? ஒரு டைமில் வந்து பிரியங்கா அக்கா அந்த அக்கா என்கிட்ட பேசியிருந்தாங்க. என்னென்னா சாப்பாடு கூட வழி இல்லாமல் சென்னையில் போய் இருந்திருக்காங்க. ஓ, வேறு ரோபோ. ஆமாம், சங்கரும் பிரியாங்கா கல்யாணம் பண்ண டைமில் ஓகே. சாப்பாடும் கூட இல்லாமல் வீட்டிலே இருந்திருக்காங்க. அப்போ கூட இந்த மனிதரோட எண்ணம் நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லி டெய்லியும் டிவி ஷோக்கு போய் மிமிக்ரி பண்ணி சின்ன வீட்டில் இருந்தவங்க இன்றைக்கி சொந்தமாக வீட்டில் வந்திருக்காங்க. சொந்த வீட்டில் நான் போயிருக்கேன். நான் விடாமுயற்சின்னு தான் சொல்லுவேன். கஷ்டம்னா அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு வந்த மனிதர் இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லை. உடல் நலனில் எந்த அளவு அக்கறை செலுத்துவார்? ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பாடி ஃபில்டர் அவர் வந்து கிட்டத்தட்ட ரோபோ சங்கர்னு அந்த உடம்பை அசைக்கிறப்ப அவர் ஒரு பாடி ஃபில்டர். அப்படிப்பட்ட பாடி ஃபில்டர் தன்னோட உடம்பை சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இன்னைக்கு பார்க்கப்படுது. அப்படின்னு நிறைய விஷயம் அதை நம்ம சொல்லக்கூடாது. அது நம்ம கேட்கவும் மைண்டு இல்லை. என்னென்னா அவரோட உடல்நிலை வந்து எப்போவுமே பாடி பில்டிங்கில் கரெக்டாக தான் இருப்பார். சாப்பாடு நல்லா சாப்பிடுவார். ஆனால் அந்த சூழ்நிலை அவருக்கு என்ன காரணத்துன்னு தெரியல, வெளிநாடு போன பயணத்தில் தான் இந்த ப்ராப்ளம் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ரெக்கவர்லாம் பண்ணி எல்லாம் சரியாயிட்டாங்க. இப்போ கூட ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தார். அதில் நாங்கள்லாம் போக வேண்டியது. பட் காலத்தின் சூழ்நிலை எங்களை அழைத்து போக முடியாத சூழ்நிலை ஆகிட்டு அவரும் கிங்காங் நடிகரும் போயிட்டு வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஷூட்டிங்கில் ஒரு புதுப்படம் கமிட் ஆன இடத்துல தான் இந்த உடம்புநிலை சரியில்லாமல் 2 நாளாக ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. நேற்றும் கூட இரவும் கூட நான் கால் பண்ணி பேசும்போது கூட அவர் சரி ஆயிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை. நாங்களோட மேடை சொந்தங்கள்னு சொல்லி ஒரு சங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் நேற்று அவருக்காக இந்த 2 நாளாக கூட்டு பிரார்த்தனையாக பண்ணோம். அந்த பிரார்த்தனை வந்து கடவுள் கேட்கல, அவரை கடவுள் கொண்டு போயிட்டார். என்ன வருத்தம்னா போன 5 வருஷம் முன்னாடி வடிவேல் பாலாஜி இறக்குறாரு. அதே 5 வருஷம் கழிஞ்சு ரோபோஸுங்கிற இதே மாதம் தான். அவர் செப்டம்பர் 10, இவர் செப்டம்பர் 18. அதான் எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. சரி, இது கடவுள் கொடுத்த 2வது இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே ஒரு தடவை மீண்டு வந்தார். அந்த வந்த நேரத்தில் நான் பொழைச்சி வந்துட்டேங்கிறத எவ்வளோ ஆனந்தமாக பகிர்ந்தாரா அந்த விஷயங்களை? அதெல்லாம் ஆணித்தனமாக நாகர்கோவிலில் வரும்போது கூட ஓப்பன் மீட்டிங்லேயே சொன்னார். என்னை இந்த அளவுக்கு காப்பாற்றி கொண்டது கடவுள், அவரோட மனைவி பிரியங்கா. ஃபுட் ஐட்டம் விஷயமா இருக்கட்டும், அவங்கள கேர் பண்ணுறதா இருக்கட்டும், பிரியங்காக்கா அந்த அளவுக்கு அவங்கள கேர் எடுத்து மெடிசனாக இருக்கட்டும், அவங்கள சாப்பாடு என்ன கொடுக்கணும் கூட லிஸ்ட்டு போட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. ஓகே, அந்த அளவுக்கு அவங்கள கேர் எடுத்து பார்த்தாங்க. பட் என்ன காரணத்தில் இப்படி போவார் நாங்கள் இறை விதி ஒன்று நோக்கி நகர்றோம். அடுத்தது பார்த்தோம்னா சார், நமக்கு ரோபோ சங்கர் அப்படின்னாலே நினைவுக்கு வர்றது அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த நகைச்சுவை. அது மாதிரி உங்கள் மேடை நிகழ்ச்சிகளில் ரோபோ சங்கர்னா ஒரு லேண்ட்மார்க்னா அது என்னது சார்? சார் மிமிக்ரி பண்ணுவார் சார். ஓகே. ஒரே டைமில் கிட்டத்தட்ட ஒரு 120 வாய்ஸ் எடுப்பாங்க. 2 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. அந்த டைமிங் அப்படி இருக்கும். மலேசியாவில் நடந்த நிகழ்ச்சியில் கிரியும் இவரும் வந்து பண்ண வீடியோ வந்து அவ்வளோ வைரல் ஆச்சு. ரஜினி சார் வந்து கமல் சார் வர கைத்தட்டி அந்த அளவுக்கு மக்களை வந்து மகிழப்படுத்த. அதாவது ஒரு படம் பார்க்க போனால் படம் ஸ்லோ ஆகிட்டாங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் பேசும்போது யாரையுமே எந்திக்க விடாத அளவுக்கு அவரோட குரல் வளத்தில் மக்களை உட்கார வைப்பார். எப்படி கேரளால கலாபவன் மணியோ அது மாதிரி தமிழ்நாட்டுல ஆனா 2 பேருமே ஒரு இள வயதுல அவர் இப்படி இதே மாதிரி இருந்தார். அவரும் மேடை கலைஞராக வந்தவர். அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்டா, இவரும் மிமிக்ரி ஆர்டிஸ்டா. மிமிக்ரி அந்த அளவுக்கு ஒரு குரல் வளம் கொண்ட ஒரு நாயகன் அவர். சார், இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நம்ம களவாணி படத்துல அப்பாவா நடிச்ச இளவரசர் சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் சார். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன் சார். அதாவது அந்த ஈயம் பூசுன மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கும்னு ஒரு படத்தில் ஒரு கருப்பு சுப்பையா நடிப்பார். அவர் உடம்பு பூரா பெயிண்ட் பூசிருப்பார். அதே மாதிரி இவர் ரோபோ கேரக்டருக்காக நிறைய பெயிண்ட் பூசி மேடை நிகழ்ச்சி நிறைய நடிச்சிருந்தாரு. அதனாலதான் அவர் உடல் கொஞ்சம் பலவீனமாகி தோள்கள்லாம் பலவீனமாச்சு ஒரு விமர்சனம் அவர் வச்சிருந்தாரு. அப்படி பார்த்தா ரோபோ பண்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கணும். ஓகே, வரல. நிறைய பேர் ஆக்சுவலாக அது கெமிக்கலுங்கிறது உடம்பு அது ஒரு 10 நிமிஷத்தை போட்டு முடிஞ்சோடனே அதை ஒரு வாஷ் பண்ணி கழுவி ஆயில் போட்டு கழுவி எடுத்துருவாங்க. அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி உடல் ரீதியாக ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால தான் இந்த இதில் மஞ்சக்காமலைன்னு ஒரு நோய் அவருக்கு தாக்கப்பட்டது. சார், எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு கருணை உள்ளம்னா அது எந்த அளவுக்கு இருப்பார் சார்? அதாவது ஒருத்தர் கஷ்டப்படுறேன்னு அவர் காதில் கேட்டுறக்கூடாது. முதல்ல அவர் நிற்பார். ஓகே ஓகே. நீங்கள் உதாரணத்துக்கு அஜித் ராஜா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காருன்னு ஒரு வாக்கு தெரியாமல் காதில் போயிட்டேன்னா ஃபோன் பண்ணி என்ன மச்சான் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறோம். திரையில உச்சத்தில் யாருக்காக இருந்தாலும் இப்போ வடிவேல் தாடி பாலாஜின்னு கூட சொன்னார். மச்சான் வந்து ஒரு கஷ்டம்னு ஒருத்தன் தெரிஞ்சா கிட்ட போய் நிற்கக்கூடிய ஆள். ஓகே. லாஸ்ட் இயர் 5 இயர்ஸ் முன்னாடி வடிவேல் பாலாஜி வந்த டைமில் அந்த பசங்களுக்கு அந்த அளவுக்கு நின்று கூட நின்று செய்யணும்னு நினச்சி மனுஷன் செய்தாராம். அது என்ன செய்தாருங்கிற இதுவரை சொல்லலை. நிறைய செய்திருக்காரு. கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்கு செய்திருக்காரு. சரி, இப்போ ரோபோ சங்கர் அவர்கள்னா உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்? கூட பயணித்த பயணங்கள். அந்த பயணம் என்றைக்குமே பயணிக்காது. வருஷம் என்னோட பர்த்டே விஷ் பண்ணுவார். என்னோட மொபைலில் கூட வச்சுருப்பேன்.
வருஷம் வருஷம் எனக்கு அஜித் ராஜா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணு வாழ்த்தும் பிரியங்கா போகணும். இனிமேல் அந்த விஷயம் எனக்கு அந்த வாழ்த்துக்கள் எனக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் விஷ் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நான் எனக்கு வயசு 51 வயசு ஆகுது. ஆனால் 51 வயசு இல்லை நீங்களே சொல்கிறீங்க. அந்த அவரோட ஒவ்வொருவோட பிரார்த்தனையும் கூட அது. ரெண்டாவது பிரியங்கா அக்கா அவருக்காக போகாத கோயிலே இல்லை. இங்கே வந்து கூட நான் சுசீந்திரன் கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சாமியெல்லாம் கூட வச்சு அங்கேயே அவங்கள எல்லாரும் கேட்டாங்க, அண்ணா நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்காங்கண்ணா. ஆனால் அவங்க ஃபேஸை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அதாவது முதல்ல ஒரு முறை உடல் சுகவீனமாகுது சார். அதுக்கு உடனே அந்த ஷார்ட் டைம்லேயே அவரோட பொண்ணுக்கு கூட திருமணம்லாம் பண்ணி வச்சு அவருக்கு ஒரு வகையில் அவர் உணர்ந்திருந்தாரா நம்ம உடல்? நிச்சயமாக இடையில கூட பேசும்போதும் கூட சொன்னார், என் பொண்ணுக்கு உடனே நல்ல ஒரு பையனை தேடி இருந்தாங்க, சொந்த அக்கா பையனே கெடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், சப்போஸ் நான் இல்லைன்னா என் பிள்ளையோட கல்யாணத்தை நான் பார்க்க முடியாதோ அப்படின்னு ஒரு கேள்வி அவருக்குள்ள அந்த மனசுக்குள்ள ஓடிச்சு. ஆனால் அதுலேருந்து ரிகவர் ஆகி வந்துட்டார். ஓகே. ஆனால் அப்படி ஒரு வழி உள்ளுக்குள்ளே இருந்தாலுமே மேடையில் அதை வெளிப்படுத்த காட்டவே மாட்டார். பொதுவாக அவர் காட்டவே மாட்டார். இப்போ நம்ம மனசில் ஒரு கவலையாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா ஓகே அந்த அளவுக்கு நம்மளை சிரிக்க வச்சிருவார். வீடியோ எடுக்கிறா இருக்கணும், நாங்கள்லாம் வீடியோ எடுப்போம். அந்த வீடியோ எடுக்கும் கூட அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே. என்னோட தம்பி ஒருத்தர் சென்னையில் இருக்க அஜித் செந்தில், அவர் வந்து அடிக்கடி அவரை போய் பார்ப்பாராம். என்னன்னா அவருக்கு அவன் மனக்கவலையாக இருந்தால் அவரை போய் பார்த்தா அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் காமெடியாக பண்ணிடுவார். ஓகே. அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு கலைஞர். இன்னைக்கு மக்கள் இழந்துட்டாங்க. இன்னைக்கு நான் ஒரு சேனலில் நேற்றுலேருந்தே பார்க்குறேன், ஒரு நடிகருக்கு இந்த அளவுக்கு ஷார்ட் டைமில் வந்த சேனலில் எல்லா சேனலும் அவரை பற்றி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு டெப்டி சிஎம் போயிருக்கிறாரு, நேற்று ஃபஸ்ட்டு தனுஷ் சார் போயிருக்காரு, எல்லா நடிகரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சேனல் பார்க்கல, நீ யாரெல்லாம் போய் பார்த்துருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு எல்லாரும் மாறியில் கூட முதல் இறந்தவொடனே அவர் தான் ஆஸ்பத்திரி போய் பார்த்து அழுதுட்டார். கண்ணீர் என்னோட ஸ்டேட்டஸ்லாம் கூட நான் வச்சுருக்கேன். அவர் அழுதுட்டார். ஏன்னா மாரியில் வந்து அவர் தனுஷ் சார் ஒரு பேட்டியில் கூட சொன்னார், இவர் கூட வீடியோ ஷூட் பண்ண முடியாது, ஏதாவது காமெடி அடிச்சுட்டுப்பா. இதுக்கு முன்னாடி சத்யராஜ் கவுண்டமணி இப்படி சேரும்போது சொல்லுவாங்க, சத்யராஜ் நடிக்க விட மாட்டார், கவுண்டமணி ஏதாவது ஜோக் பண்ணுற மாதிரி. தனுஷ் சாரை வந்து நடிக்க விட மாட்டார், ஏதாவது காமெடி பண்ணிகிட்டே இருப்பாராம், சிரிச்சிட்டு வரான். ரொம்ப ரியலான ஒரு சீரியஸான கேரக்டரில் ஏதாவது காமெடி சொன்னால் சிரிச்சு அதை ஷார்ட் கட் பண்ணிட்டு போயிடுவா. அப்படிப்பட்ட ஒரு யாரையுமே வந்து வருத்தப்படக்கூடிய மாதிரி நடக்கக்கூடாத ஒரு கலைஞர், எல்லாரும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞர் அவர். சரி, இப்போ நிறைய விஷயங்கள் அவரோட பாசிட்டிவ் சொன்னீங்க சார். கோவப்படுவாரா சார் ரோபோசன்? எவ்வளோ பெரிய கோவமானு சிரிச்சிடுவார். எவ்வளோ கோவம், யாராவது ஒருத்தர் கலாய்க்கிற மாதிரி இருந்தாலும் சிரிச்சிட்டு ஓகே மச்சான் இப்படி தட்டிட்டு போயிடுவார். அவனை வந்து அந்த இடத்துல வந்து அவனை வந்து மோட்டிவ் திட்டுற எண்ணம் இதுவரை எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவரை நீங்கள் ஏழ்மை நிலையிலையும் பார்த்துருக்கீங்க, ஒரு உச்சபட்ச நிலையிலையும் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்து நான் ஒரு விஷயம் சார், ஆரம்ப காலகட்டத்தில் மேடை கலைஞராக இருக்கும்போது ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ அந்த விரக்தியில் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துவார் சார்? அவர் என்ன ஒரே வார்த்தை சொல்றார், இன்னைக்கு இல்லை நாளைக்கு. ஒரு கேரக்டர் அது ஒரு இவன் இன்னைக்கு எங்கிட்ட ஏமாத்துறவன் நாளைக்கு அவன் ஒரு பெரிய ஏமாறும், அப்படி ஒரு ஜாலியாக சொல்லிட்டு போயிடுவார். நான் கூட ஃபீல் பண்ணுவேன், நமக்கு இன்னைக்கு காசு இல்லையே, இன்னைக்கு என்னோட இழப்பு அதிகமாகி போச்சு, ஒரு நாள் சம்பளம் போச்சு, இன்னைக்கு என்னோட கஷ்டம் நினச்சி யோசிப்பேன். அது யோசிக்க மாட்டேன். அப்படி யோசிக்க நினச்சிருந்தா சென்னையில் போய் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டார். இங்கே கஷ்டப்பட்டனால தான் சென்னையில் போய் அவர் கஷ்டப்பட்டார். இங்கேன்னு கஷ்டத்தோடு அங்கே போனார். சென்னையில் ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார். நீ நல்லா வந்தார். இன்னைக்கு சார் இப்போ திரைத்துறையில் ஒரு உச்சத்துக்கு போயிட்டார் சார். அந்த நேரத்துலையும் மேடை கலைஞர்கள் எங்களுக்கு ஒரு மேடை நிகழ்ச்சி இருக்கு, நீங்க வந்தா நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ பண விஷயத்துல எந்த அளவுக்கு இருப்பார்? பண விஷயத்துல சிலர் வந்து உச்சத்துக்கு போயிட்டா எனக்குலாம் இவ்வளோ லேக்ஸ், இப்போ அதை தாண்டி நட்புக்காக வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள். ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் கூட பேசும்போது நான் பேசுகிறேன், ஒரு 2 months முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் பேசும்போது சொன்னார், எவ்வளோ வேணும்னா மச்சான் நீ எவ்வளோ பேசுவேன்னு கேட்பார். இப்போ என்னோட நண்பர் ஒரு சாகுறதுக்கு 4 நாள் முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து, ஓகே கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி கொடுங்க, ஒரு கார் ஷோரூமுக்கு வந்து பண்ணி கொடுங்க. நேற்று அவர் அழுதார். யாருன்னாரு அந்த நிகழ்ச்சி கமிட் ஆகிட்டாரு. பேசிட்டாங்க. உடனே பிரியங்கா ஃபோன் பண்ணி மாமா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவரால் நம்பவே முடியல. ஏன்னா அப்படி அந்த ஷோக்கு வந்து அவர் பேசின அமௌண்ட் ரொம்ப கம்மியானாலும் வாரேன்ட்டார். ஏன்னா இது அவருக்கு நடத்தினவர் மேடை கலைஞர் எம்ஜிஆர் வேலுன்னு சொல்லி சென்னையில் இருக்கார். அவர் எம்ஜிஆர் மாதிரி கேரக்டர் பண்ண அவர் வந்து கூப்பிட்டதுக்கு நான் வரேன், கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னேன். அந்த உச்சத்தில் இருந்தாலும் அந்த எனக்கு தெரிஞ்சு கிங்காங் அவரும் இவர் வந்து சம்பள விஷயத்தில் இதாக இருந்ததில்லை. ஏன்னா கூப்பிட்டாலும் ஓகே எவ்வளோ பட்ஜெட் அப்படியே நான் வந்துடுறேன், அவ்வளோ. அந்த மாதிரி இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு அந்த எண்ணம் அவங்ககிட்ட என்றைக்குமே இந்த 2 பேர்ட்டும் கிடையாது. வாய்ப்புகள் உருவாக்கி தரது இருக்குல்ல சார். இன்னொன்று சினிமா துறையில் உச்சத்துக்கு போயிட்டாரு. உங்களை மாதிரி மேடை கலைஞர்கள், மற்றபடி நாடக கலைஞர்கள், இவர்களோட நட்பில் இருக்கிறவங்க யாராவது வாய்ப்பு கேட்டால் நீ இந்த டைரக்டரை பாரு, இந்த ஹீரோவா பாரு, அந்த மாதிரியான விஷயங்களே எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் சார்? அந்த மாதிரி கேரக்டர் யாரும் கேட்டிருக்காங்களோ எனக்கு தெரியல. நான் இதுவரை அவர்கிட்ட கேட்டதும் கிடையாது. ஓகே நேரடியாக சந்திக்கும் போது மச்சான் பார்த்தேன்டா சூப்பராக இருக்குது,
நல்லா பண்றாங்க, அங்கீகரிப்பார் நம்மளே. நம்மள அவர் நல்லா உச்சத்துக்கு பண்றாங்க, போனா அப்படியே இருக்கடா தலைமதியே இருக்கடா தலை அஜித் அப்படின்னு சொல்ல ஒரு கூப்பிடுவார், தலை வணக்கம் அப்படின்பாரு. ஓகே, அந்த மாதிரி ஒரு யாரையும் வந்து கொச்சைப்படுத்தி பேசணும் என்ன அவருக்கு என்னைக்குமே இருந்தது. ஓகே, ஒரு தன்மானம் உள்ள ஒரு மனிதாபம் உள்ள ஒரு மனிதர். சரி, இப்போ ரோபோ சங்கர் அவர்கள் இல்லாத மேடைகள் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்க முடியுதா? அது இனி அதை கோடி ரூபா கொடுத்தாலும் அதை நினச்சி பார்க்க முடியாது. அவர் இல்லாத நேரத்துலேருந்து நான் எவ்வளோ வருத்தப்பட்டு அழுதுருப்பேன். நேற்று நைட்டு என் நண்பர்கள் அவ்வளோ பேர் என்னை கூப்பிட்டு கால் பண்ணி பேச, இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டு இருக்கும்போது 3 பேர் கால் பண்ணேன், சென்னையில் இருக்கீங்களா கேட்டேன். எங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அவரோட இழப்பு எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இழப்பு தான், உண்மையை தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ மேடை கலைஞர்கள் திடீர்னு இப்படியான ஒரு உடல்நலக் குறைவில் இறக்குறாங்க. இதே மாதிரி இப்போ அவர் சினிமா துறையிலிருந்து அவர் இறந்திருக்காரு. மேடை கலைஞர்களுக்கு அரசு என்னவா செய்யணும்னு உங்கள்கிட்ட? இப்போ கலை பண்பாட்டு துறைன்னு ஒரு துறை ஆரம்பிச்சு அது கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து சரியான கலைஞர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன கொடுக்குறாங்க? ஓய்வூதியம். ஆமாம், ஓய்வூதியம். இப்போ பென்ஷன் வந்து 50-60 வயசு வந்து பென்ஷன் கொடுக்க போகிறாங்க. இது போக பஸ்க்கு ஃப்ரீ இது கொடுக்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு முறையாக இன்னும் வந்து சேர மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னா தரகர்கள் உள்ள சேர்ந்து இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு அந்த சலுகை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்குள்ளே மூவ் பண்ண அவனை பாருங்கள் இவனை பாருங்கன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி விட்டுட்டாங்க. நாங்கள்லாம் 31-35 வருஷமாக இந்த கலைத்துறையில் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு தரல. சரி, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே அஜித் கெட்டப்பே போட்டுட்ருக்கீங்க. அஜித் கெட்டப் போட்டு உங்களுக்கு லட்சியம்னா என்ன சார்? என்னைக்காவது லைஃப்பில் அஜித் சார் நம்ம பார்வையில் படணும், அவங்க வாழ்த்தணும், அந்த மாதிரி ஏதாவது இலக்கு மாதிரி இருக்கா? என்னென்னா நான் வெளியே எதையுமே சொல்கிறது கிடையாது. எனக்கு வர சம்பளத்தில் ஒரு 500 ரூபா இதுக்குன்னு ஒதுக்கி வைப்போம். பாவப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். அதை நான் வீடியோ எடுத்து போட்டு அது ப்ரமோஷன் ஆகணும்னு ஆசைப்பட மாட்டேன். அஜித் சார் செய்கிறது இந்த கையில் செய்கிறது இந்த கையில் காட்ட மாட்டேன் அப்படி மாதிரி அவரை பின்ன அவரை பார்த்து ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன். அது எனக்கு இன்னும் அந்த வாய்ப்பு தரல. அது ஒரு ஆசையோட தான் ஓடிட்டுருக்கேன். அஜித்தை தவிர நிறைய எல்லாரும் மல்டி எல்லாம் பண்ணுறாங்க, நான் மல்டி பண்ண மாட்டேன். இதான் அஜித் மட்டும்தான். அவருக்காகவே நான் தம்பிக்கு தெரியும், நான் ஒரு பெட்டி நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷோகேஸ் நிறைய அவரோட பாடல்கள் நடித்த அவ்வளோ ட்ரெஸ்ஸை நான் அடுக்கி வச்சிருக்கேன். ஓ அப்படியா? ஒரு பீரோ நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆசை பாட்டு வச்சிருக்கேன், தீனா பாட்டு வச்சிருக்கேன், எல்லா அவர் என்னெல்லாம் பாட்டு கிட்டா இருக்கோ. சமயத்தில் வந்த துணிவில் உள்ள குட் பேட் அட்லி துணிவில் உள்ள ட்ரெஸ் வர குட் பேட் அட்லியில் மட்டும் நான் ஒரே பாட்டுக்கு 5 காஸ்டியூம் மாற்றுவேன் ஒரே பாட்டில். சரி, ஆடிட்டு இருக்கும்போதே ஆடிட்டுக்கே மாட்டேன், டக்கு டக்குன்னு போய் மாற்றி வருவேன். ஓ, பாட்டு ஓடிட்டு இருக்க மாற்றிட்டு வந்துருவீங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ மேடை நாடகம் அல்லது மேடை கலை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? இருக்கா? இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கு. என்ன காரணம்னா அது புத்துயிர் வர என்ன செய்யணும்? புத்துயிர் இன்னைக்கு ஆபாசங்கிறது கலைத்தொழில வந்து கொண்டு போய் ஆடுறாங்க. நம்ம ஊரில் அந்த கிடையாது, மதுரையும் கிடையாது. இந்த கரூருக்கு அப்புறம் போயிட்டேன்னா அறப்பாவாட வைரம் காணிச்சு ஆடுறதுனால பார்ட்டிக்காரன் எங்களை மாதிரி கலைஞர்கள் வேண்டாங்க, 10 கேர்ள்ஸும் 15 பசங்களும் கொண்டு வாங்க, இவங்க வச்சு எங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணால் போதுங்க. இதனால எங்களுக்கு தொழில் இல்லை, கஷ்டம் நஷ்டம். இதனால நான் இதே நம்பிட்டு 2 பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்கேன். அதுவும் இப்போ எனக்கு டோட்டலாக ஒரு மாதம் 15 ப்ரோக்ராம் போடுறது, இப்போ 5 ப்ரோக்ராம் தான் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த வாய்ப்புகள் வந்து இந்த ஆபாசம் வந்து தலைவிரிச்சாடுது. இதை கவர்மெண்ட் வந்து தடை பண்ணுறாங்க. இதை வந்து காவல்துறை பார்த்து ஆட வச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் எவ்வளவோ எதிர்ப்பு தெரிவித்தோம், எங்களுக்கு அந்த எதிர்ப்பு வரவே மாட்டேங்குது. எங்களுக்கு அந்த ஆபாசம் தான் ஓடுந்தாரு, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. சார், நிறைவாக ஒரு கேள்வி சார். ரோபோ சங்கர் அவர்களுடைய இந்த மரணம் நமக்கு எதை உணர்த்துது சார்? இனிமேல் கலைஞர்கள் அவங்களுடைய உடம்புகளை கரெக்டாக பார்த்துக்கொள்ள வேண்டும். 2வது மது பழக்கங்கள் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. மது பழக்கம் எடுத்தாலும் சண்டது கழுவி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, சாப்பிடாத இருக்காங்க. நிறைய பேர் குடித்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மது பழக்கம் இந்த புகைப்பிடித்தலெல்லாம் என்றைக்கு நிப்பாட்டுறவங்களோ அன்னையோட கலைஞர்களுக்கு உடம்பு என்றைக்குமே. பழைய காலத்தில் பார்த்தோன்னா உதாரணத்துக்கு ஒரு நம்மளோட தாத்தா தலைமுறை பாருங்கள், 80-90 வயசு 100 வயசு. நம்மளாம் 40-50 தாண்டது ரொம்ப கஷ்டம். நான் 51 வயசு வரை வந்ததே ரொம்ப ஆச்சு. நான் இங்கே எத்தனை வருஷம் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அதனால் நம்மளே மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம வாழ முடியும். ரொம்ப நன்றி சார், உங்கள் நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. பொதுவாக வந்து வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பல ஆயிரம் பேரை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞனுடைய மரணம் எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் முழுக்கியிருக்கு அப்படிங்கிறத அஜித் ராஜா அவர்களுடைய பதிவுகள் மூலமாக தெரிய வந்துச்சு. நீண்ட நேரத்தை நமக்காக ஒதுக்கி அவருடைய பரபரப்பான ஷெட்யூல்களுக்கு மத்தியில் நம்முடைய நிபுணர்கள் யூடியூப் சேனலுக்காக நேரம் ஒதுக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை. தேங்க்ஸ்.